ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் நான் நிகழ்ச்சியை கண்டவராய் இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், அதில் பார்த்தீங்கன்னா 22 பாருங்க. சாமுவேல் பேசுறாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கே சிம்பிளாக என்ன சொல்ல வராங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒன்று. உலகத்தில் பாருங்க, இந்த கீழ்ப்படுகிறதுங்கிறது வரவே மாட்டேங்குது. ஏன்னா இந்த பாவம்னு வந்த பிறகு, இந்த பாவம் எப்படி வந்துச்சு? பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால, பிசாசின் பேச்சை கேட்டு தேவன் பேச்சை கேட்காம போனதுனால. அப்போ எங்கெல்லாம் கீழ்ப்படிதல் இல்லையோ அங்கெல்லாம் பாவத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம இதிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்றால் 100% நம்மளால் தேவனுக்கு முழுமையாக என்ன பண்ண முடியும்? கீழ்ப்படிய முடியும், விட்டு கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளமே அதான் தான் இருக்கணும். கர்த்தருக்கு அப்படி கீழ்ப்படுகிற ஒரு குணம் பாருங்க. நிறைய பேர் பாருங்க, வெளிப்புறமா அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் மூலமாகவோ அவங்களுடைய பேச்சு மூலமாகவோ இல்லை மாம்சத்தில் அப்படி இப்படி காட்டிக்கிறதுலையோ ரொம்ப கீழ்ப்படுகிற மாதிரிலாம் அந்த கீழ்ப்படிதலை பார்த்தெல்லாம் ஆண்டவர் ஏமாற மாட்டாருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல்னா உண்மையான இருதயத்திலிருந்து, இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறாரு. வெளிப்புறமா நம்ம எப்படினாலும் இருந்துக்கிட்டு இருதயம் சரியில்லைன்னா தேவன் வெறுக்கிறார் இல்லையா? அப்போ சில நேரங்களில் வசனங்களெல்லாம் கூட தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு தேவன் எதிர்பார்க்காத விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. தேவன் என்ன எதிர்பார்க்க செய்ய மாட்டாங்க. யாரை போலன்னா பரிசேயர்களை போல. பரிசேயர்கள் பாருங்க, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க? ஆர்கியூ பண்ணுறாங்க. நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, ஓய்வு நாள் இப்படி செய்யணும்னு போட்டிருக்கு, நீங்கள் இப்படி பண்ணலாம், நியாயப்பிரமாணம் முக்கியம், நீங்கள் இப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு தேவன்கிட்டே பண்றாங்க. சிலர் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு? இருதயத்தை பார்க்கிறார். அங்க அன்பு இருக்கான்னு பாக்குறாரு. அங்க இயேசுவை மகிமைப்படுத்துறாரு, ஆண்டவர் மேம்படுத்துற இருதயமா இருக்கிறான்னு பாக்குறாரு. அப்படியாக கீழ்ப்படிதல் தான் பாருங்க தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்க. இங்க எதுக்கு இங்க சாமுவேல் சொல்லிட்டு வர்றாருன்னா, சவுல் அப்படின்னு ராஜா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தேவன் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, அமலேக்கியர்கிட்ட போய் நீ யுத்தம் பண்ணும் பொழுது அவங்களோட எல்லாத்தையும் என்ன பண்ணிடு, நீ அழிச்சிரு. அதே போல் இவங்க யுத்தம் பண்ண போவாங்க, ஆனால் அழிக்காமல் நல்ல மாடுகள், நல்ல ஆடுகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் பாருங்கள், வேஸ்ட்டு தேவையில்லாததெல்லாம் அழிச்சு போட்டுருவாங்க. நல்லதாக இருக்குது, இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எடுத்துகிட்டு வருவாங்க. தேவன் என்ன சொன்னார்? மொத்தமாக நீ என்ன பண்ணிடணும், எதுவுமே பாக்கி வைக்காமல் நீ அழிச்சிடணுன்னாரு. ஆனால் அது அப்படி செய்யலை சவுல். சவுல் எப்பயுமே இந்த மாதிரி தேவையில்லாம் 2 கட்டா வேலை செய்கிற ஆள். அப்படி செஞ்சது தேவனுக்கு தெரியும். தேவன் சாமுவேலை வெளிப்படுத்துறாரு. சாமுவேல் இது குறித்து ரொம்ப வசனப்படுறாரு. இவனை போயா ராஜாவா நம்ம அபிஷேகம் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு. அப்போ சாமுவேல் நேரம் பேச வரும்போது சவுல் என்ன சொல்றாருன்னா, இல்லை இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, ஆண்டவருக்கு நாங்கள் இதெல்லாம் பலி கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் இது சொல்கிறாரு, எப்பா உன்ட்ட இருக்கிற இந்த பலியை கேட்குறாரா? நீ கொடுக்குற பலிக்காகவா அவர் உட்காந்துட்டு இருக்காரு? நீ அவர் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலை. கீழ்ப்படுதல் தானே எல்லாத்துக்கும் மேலே உத்தமம். நீ கொடுக்குற பலியை இல்லை, நீ இரக்கத்தையும் கீழ்ப்படிதலையும் விரும்புகிற தேவனாக தான் இங்கே சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு மறுபடியும்? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தாங்க. நிறைய பேர் இப்படி தான் பாருங்க, ஒழுங்காக வாழ்க்கை வாழவே மாட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கவே மாட்டாங்க, கர்த்தருக்கு பிரியமான செய்யவே மாட்டாங்க. ஆனால் காணிக்கை கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் சர்ச்சைக்கு வாங்கி போட்டுறோம், இல்லை நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம், ஒரே ஊழியம் கூட பண்ணலாம். ஆனால் கீழ்ப்படுதல் இல்லாமல், உண்மையாக இல்லாமல், கர்த்தரை நம்ம இருதயத்தில் இருத்தி அவர் அன்பை இருத்தி வெளிப்படுத்தும் வாழ்க்கை இல்லாமல் வாழ்ந்தா அது தேவனை அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. அதுதான் இங்கே சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நினைத்து பார்க்கலும் செவி கொடுத்தல். கீழ்ப்படிதல்ல கண்டினியூவான இன்னொன்று என்னது? செவி கொடுக்குறது. கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுக்குறது. இதைத்தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கூட வரும். கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருந்தாருன்னா எல்லா ஆசீர்வாதம். கடைசியில் சவுலோட நிலைமை என்ன ஆச்சு? அவனுக்கு இருக்கிற ராஜா பதவியும் பறி போடுறதா மிச்சம். அவனுக்கு கடைசியில் என்ன ஆனால் ஒன்றும் இல்லாமல் தான் போனான். அதே போல் கீழ்ப்படிதல் முக்கியங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள், தாழ்ச்சியோடு இருங்க. இதை என்னைக்கு லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வாளாக இல்லாமல் தலையாக இருப்பீர்கள், கீழாக இல்லாமல் மேலாகவே இருப்பீர்கள். செபிக்கலாம். நன்றி தகப்பனே, இது கேட்ட ஒவ்வொருவரும் அப்பா இன்றிலிருந்தே அதிகமாக உமக்கு கீழ்ப்படியும்படி விட்டு கொடுக்கட்டும் அப்பா. தேவனே, இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள நீங்கள் ஆண்டவரே உதவி செய்வீராக, கிரியை செய்வீராக. இயேசு நாமத்தினாலே மரியாதை போல நாங்களும் வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று கீழ்ப்படுகிறோம். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.